நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். திமுக ஆக சிறந்த எதிர்க்கட்சி. திமுக எதிர்க்கட்சியாக இருந்துச்சுன்னா மக்கள் விரோத சக்திகள் இல்லை ஒன்றிய அரசோட திட்டங்கள் எதையுமே அது உள்ளே வர விடாது. கடுமையாக எதிர்த்து மக்களோடு மக்களாக நின்று போராடும். நம்ம திமுக கொடுத்த 43வது தேர்தல் வாக்குறுதியை நான் இப்போ உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகள் மேற்கொண்டு விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும். இதுதான் அவங்க கொடுத்த வாக்குறுதி. ஆனால் இதுபடி நடந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது மட்டும் இல்லை, இதே மதுரையில் மேலூர் பக்கத்தில் மீனாட்சிபுரம் மாங்குளம் அந்த பகுதியில் டங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பு வந்ததும் அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே இங்கே டங்ஸ்டன் எடுத்திங்கன்னா எங்கள் விளைநிலங்கள், இங்கே இருக்க கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், சமணர் படுக்கைகள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணதன் காரணமாக அந்த டங்ஸ்டன் எடுக்கிற அறிவிப்பை மத்திய மாநில அரசுகள் ரத்து பண்ணுது. இன்றைக்கி மீனாட்சிபுரமும் மாங்குளமும் அந்த பகுதியில் இருக்க இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பகுதியில் இருக்க மக்களோட தொடர்ச்சியான போராட்டம் தான். இது மட்டும் இல்லை, நம்ம காஞ்சிபுரத்தில் பரந்தூரில் விளைநிலங்களில் விமான நிலையம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்ததும் அந்த மக்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட விளைநிலங்களை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல. இது மட்டும் இல்லை, சிவகங்கை மாவட்டம் பூவந்தி பக்கத்தில் இலுப்பைக்குடி அதை சுற்றி உள்ள கிராமத்தில் கிராஃபைட் எடுக்க போகிறதாக ஒரு அறிவிப்பு வெளியே வருது. அந்த அறிவிப்பு வந்ததும் அந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் இங்கே கிராஃபைட் எடுத்தாங்கன்னா எங்கள் விளைநிலங்கள், இங்கே இருக்க கண்மாய்கள், எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த போராட்டத்தின் ஒரு பெரிய கட்டமாக அவங்க சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அப்பையில் கலெக்டர் இல்லை அந்த உங்கள் விளைநிலங்களை அழித்து நாங்கள் கிராஃபைட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது விவசாயிகள் இல்லை அந்த கிராமத்தில் இருக்க கிராம மக்கள் அவங்க வாழ்கிற பகுதியை பாதுகாக்கணும்னா அவங்க ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் முடியும். இந்த திமுக அரசை நம்பினா முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ திமுக இருக்கே அது ஆக சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களோட மக்களாக நின்று மக்களின் உரிமைக்காக, விவசாயிகளின் உரிமைக்காக போராடும். ஆனால் அதே திமுக ஆளுங்கட்சியாக ஆயிடுச்சுன்னா போராடுற மக்கள் மீதே, போராடுற விவசாயிகள் மீதே குண்டர் சட்டத்தை போடும். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். திமுக ஆக சிறந்த எதிர்க்கட்சி. திமுக எதிர்க்கட்சியாக இருந்துச்சுன்னா மக்கள் விரோத சக்திகள் இல்லை ஒன்றிய அரசோட திட்டங்கள் எதையுமே அது உள்ளே வர விடாது. கடுமையாக எதிர்த்து மக்களோடு மக்களாக நின்று போராடும். அந்த அளவுக்கு வலிமை உள்ள கட்சி தான் திமுக கட்சி. திமுக கட்சியை நம்ம என்றைக்குமே எதிர்க்கட்சியாகவே வச்சுக்குவோம். நன்றி.